the Lord. உங்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த காலையில் சந்தித்ததுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். I really thank and praise the Lord that each one of you are here to hear God's word and listen to God's word and be refreshed by God's word. தேவனுடைய பாதத்தில் நம்ம உட்கார்றது அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம். இந்த காலத்தில் நம்ம ஒரு சபையாக நம்ம கூடாம இருந்தாலும் நம்மளுடைய தேவன் நம்ம வீடுகளில் நம்ம கூடி அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்க அவர் நமக்கு இந்த தருணங்களை நமக்கு கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சோஸ்திரம். பிசாசு சபைகளை அழித்து போடலாம் என்று அவனோட திட்டம் வைத்தாலும் ஆனால் தேவன் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு சபையை உண்டாக்கி இருக்கிறார் இந்த காலங்களில். அப்போ even as the devil wanted to destroy the church, God has created a church in every home, and today all of us are part of that church in our home. Let's pray before we go to the sermon. Okay, ஜெபிப்போம். ஹalleluya. நன்றி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்தில் அப்பா நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தேவனாக கர்த்தாவே நாங்கள் உங்களை அப்பா துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் கர்த்தாவே எங்களுக்கு அப்பா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தேவன், அப்பா எங்களுக்கு விடுதலை கொண்டு வருகிற தேவன். அப்பா இந்த நேரத்தில் ஒவ்வொரு கர்த்தாவே இருதயத்தையும் நீர் பார்க்குகிற தேவன், ஆராய்ந்து பார்க்குகிற தேவன். அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள், எல்லா விதமான சோர்வுகள், எல்லா விதமான கவலைகள், அப்பா எல்லா விதமான தடைகளும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து போட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்த கர்த்தாவே விதைகளை போல ராஜா கர்த்தாவே இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செஞ்சு அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக ராஜா நீர் கர்த்தாவே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று, எங்கள் இருதயத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இந்த காலை வேளையில் எடுத்துக்கொண்ட பகுதி டியூட்ரானமி 8ஆம் அதிகாரம் வசனம் 1 to 5. டியூட்ரானமினா டியூட்ரானமி என்னது தமிழ்ல? உபாகமம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம். ஓகே, நான் இங்கிலீஷ்ல நான் இந்த நேரத்துல படிக்கிறேன். ஓகே, be careful to follow every command I am giving you today, so that you may live and increase and may enter and possess the land that the Lord promised and oath to your descendants. Remember how the Lord your God led you all the way in the desert these 40 years to humble you and to test you in order to know what was in your heart, whether or not you would keep his commands. He humbled you, causing you to hunger, and then feeding you with manna, which neither you nor your fathers had known, to teach you that man does not live by bread alone, but on every word that comes from the mouth of the Lord. Your clothes did not wear out, and your feet did not swell during these 40 years. Know then in your heart that as a man disciplines his son, so the Lord your God disciplines you. Okay, so இன்னைக்கு உள்ள தலைப்பு உங்களுக்கு செழிப்பை விரும்புகிற தேவன், the God who wants to prosper you, the God who wants to prosper you. Okay, let's look at the first verse. Right, it says, I will read it in Tamil. Okay, it talks about the commandment that God told Moses, and he was telling the people before they crossed the promised land. These were his last farewell words. Okay, தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளையில கடைசி தடவையாக மோசே அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முன்பாக மோசே தேவ ஜனங்களிடத்தில் இந்த தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள்
கற்பனைகளை அவர் வந்து இந்த இடத்தில் திரும்பியும் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். He is reminding the people. அப்போ when we see the background, நம்ம வந்து பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா, ஓகே, எகிப்துல இருந்து ஒரு 6 லட்சம் புருஷர்கள் தான் men. எகிப்துல இருந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி தேவன் வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அப்போ அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க கடவுள் வந்து எல்லா விதமான வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து விட்டாரு. ஆனாலும் அவர்கள் அந்த நாட்களில் அவர்கள் வந்து சில ஸ்பைஸா அந்த தேசத்தை போய் காணும்படி ஓகே அனுப்புனார்கள். அது எப்படி இருக்குது, நம்ம போய் அது உள்ளுக்கு செல்லும் முன்பாக அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, 12 ஸ்பைஸ் அனுப்புனாங்க. அப்போ 40 நாள் அந்த ஸ்பைஸ் அந்த தேசத்துல இருந்து பார்த்துட்டு எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, இந்த இடம் எல்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கு, நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா இந்த இடத்துல வந்து பெரிய ராட்சசிகள் இருக்காங்க. நம்ம அங்க போனோம்னா நம்ம வந்து தோத்து போவோம், அப்ப நம்ம போனோம்னா நம்ம மரித்து போவோம். அப்படி அந்த பயம் அந்த ஜனங்களுக்குள்ள பயமுறுத்தி ஓகே தேவனை கோபப்படுத்தி அந்த ஜனங்கள் வந்து அந்த கடவுள் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இழந்து போனார்கள். Okay, so I just want to tell in English, God, these words were given to Moses, and this was his last farewell message to the Israelites when they were going to go into the land of Canaan. Moses knew that he was not going to go in, but he wanted to tell them what God had promised them, wanted to remind them what God had promised them. And what happened was that when the Israelites left Egypt, there was 600,000 men who came out of Egypt, and God took them through the Red Sea, and after that he brought them to the Jordan River, and he said, go and conquer the land. And then they sent some spies there, and for 40 days the spies were looking at the land, and when they came back they told the people, oh, the land is very good, but there are giants there and we will die, we will not be able to conquer them. And this brought fear into the people, and the people began to complain against God, and God became very angry with them, and he told them, you cannot enter the promised land. Okay, ஜனங்களை பார்த்து தேவன் கோபித்து, நீங்க இந்த தேசத்துக்குள்ள நீங்க வந்து பிரவேசிக்க மாட்டீங்க, நீங்க இந்த வனாந்தரத்துல 40 வருடம் சுத்தி இருவீங்க. God told them, you are going to be 40 years in the wilderness because you did not believe me. Why 40 years? Because all the men above 20 years of age who came out of Egypt will not enter the promised land. So only those below the age of 20 will enter the promise. Who came out of Egypt will enter the promised land. So that means when this verse in Deuteronomy was spoken, all of them were 60 years or below. Okay, 20 to 60 years. All these people who are going to finally enter the promised land. Okay, so நம்ம கணக்கின்படி பார்த்தோம்னா ஓகே அந்த எகிப்துல இருந்து வந்த புருஷர்கள் 20 வயசுக்கு மேலப்பட்டவர்கள் எல்லாம் வனாந்தரத்துல மரித்து போனாங்க. 20 வயசு கீழே உள்ளவங்க தான் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கடவுள் வந்து திரும்பியும் அந்த வாக்கு தத்தத்தை நினைவு ஊட்டுகிறார். ஏன்னா இப்போ அவங்க வந்து 20 வயசு கீழே வந்தாங்கன்னா இப்போ வந்து அவங்க 20 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ளதான் அவங்களுடைய வயது இருக்குது. ஓகே, அண்ட் அவங்க வந்து ஒரு 2.5 மில்லியன் பீப்புள் அந்த நேரத்துல. ஓகே, வயசானவங்க எல்லாம் மறுத்து போனாங்க. புதிய ஜெனரேஷன் புதிய இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்களோட எண்ணிக்கை திரும்பியும் ஒரு 2.5 மில்லியன் பீப்புள் தேவன் வந்து இந்த தேசத்துக்குள்ள கொண்டு போகிறாரு. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை மோசே இந்த ஜனங்களுக்கு திரும்பியும் ஆக்சுவலி அவங்க பிள்ளைங்க தான் பெருசாயிட்டாங்க, திரும்பியும் மோசே வந்து அதை நினைவு கூறுகிறார். அப்போ
இந்த வசனம் வந்து நான் தமிழ்ல வாசிக்கிறேன். அப்போ நான் எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஓகே, I will read it in Tamil. நீங்கள் பிழைத்து. Okay, God says you shall live. நீங்கள் பிழைத்து பெருகி. You shall multiply. Okay, கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த the land that the Lord promised you. அப்போ இந்த இடத்துல வந்து God is reminding of the promise he gave. Okay, தேவன் வந்து நினைவூட்டுறாரு. அவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை 40 வருஷம் கழித்து அவர் திரும்பியும் அதை வந்து என்ன சொல்றாங்க, அதை நிறைவேற்றுறார். ஓகே, அதை நிறைவேற்றுகிறார். சரியா? சோ நீங்கள் முதல்ல பிழைத்து பெருகி, ஓகே, உங்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை பிரவேசித்து. அப்போ பிரவேசித்துனா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள போகிறது. அப்போ தேவன் நினைவுற்றாரு, நான் வந்து உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தேன். சோ நீங்க அதுக்குள்ள நீங்க போக போறீங்க. ஓகே, God said you will live, you will multiply and you will go into the land and you will conquer the land. ஓகே, நீங்க சுகந்தரிக்கும்படி. ஓகே, 5 காரியம். ஓகே, சுகந்தரிக்கும்படி நான் உங்களுக்கு, ஓகே, எல்லா கட்டளைகளும் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா கட்டளைகளையும் செய்ய சமாதானமாய் இருப்பீர்களாக. அப்ப என்ன அர்த்தம்னா 5 காரியம் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா நான் உங்களுக்கு சொன்ன, மோசே மூலமா சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும் நீங்க வந்து கீழ்ப்படிந்து நீங்க வந்து அதுபடி நீங்க நடக்கணும். So 5 things he promised. He said you will live in the new land that I'm giving you. You're going to multiply. You're going to take over the land. Okay, you're going to enter the land and you're going to live there only if you obey my commandments. Okay, so கடவுள் வந்து நம்மள என்ன சொல்வாங்க, செழிப்பா ஆக்குறதுக்கு அவர் வந்து ரொம்ப விரும்புகிறாரு. God wants to prosper us. ஆனா மொத்த காரியம் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து கீழ்ப்படியணும். We must obey God. We must obey God. So இப்போ இந்த கோவிட் காலங்களில் எல்லாரும் கேட்கறாங்க, ஏன் இந்த மாதிரி ஆச்சு, என்ன ஆச்சு, உலகமே நின்று போச்சு, நம்ம இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு காரியம் நம்ம நினைத்ததே இல்லை, ஆனாலும் ஓகே எல்லாம் நின்று போச்சு. குடிக்கிறவன் கூட குடிக்காம இருக்கிறான், ஆடுறவன் ஆடாம இருக்கிறான், ஓகே, இங்க அங்க ஓடுறவனுக்கு வேலை இல்லை. அப்போ கடவுள் அப்படியே ஒரு நம்ம வந்து ஒரு பிஸி லைஃப் வந்து அப்படியே மாற்றி போட்டு ஒன்னும் இல்லாம போரிங் போற அளவு வரைக்கும் அந்த சூழ்நிலைமைய கடவுள் உருவாக்கி விட்டார். ஏன் அதை உருவாக்கி விட்டாருன்னா இவ்வளவு நாள் கடவுள் சொல்லி சொல்லி பார்த்தாரு, அவருடைய ஜனங்கள் கேட்கல. ஓகே, அவர் தெரியாதவங்களும் கேட்காம எல்லாம் அவங்க ஓட்டத்தை ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்தில் நம்ம திரும்பியும் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம அவருடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னு கீழ்ப்படியும் போது தேவன் திரும்பியும் நமக்கு ஒரு செழிப்பை கொடுக்க வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்ன ஒரு வாக்கு தத்தமும் மறையவே மறையாது. எல்லா வாக்கு தத்தமும் ஆமென் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லப்பட்டது. Okay, so in English I just repeat. Okay, God gave a promise and he is a faithful God to keep the promise, but we must obey. If we don't obey, we cannot receive the reward. Okay, so my first point is obedience. என் முதல் பாயிண்ட் வந்து என்னன்னா கீழ்ப்படிதல். ஓகே, கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படிதல் என்னன்னா ஓகே சில காரியங்கள் இருக்கு. இப்போ வந்து COVID-19 இருக்குது, நம்ம தேசத்துல சொல்லியிருக்காங்க நீங்க வந்து வெளியே போகக்கூடாது. அப்போ ஒரு கட்டளை, அந்த கட்டளை வெளியே போக கூடாதுன்னா வெளியே போக கூடாது. ரெண்டாவது, அது வெளியே போக கூடாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து எஃபர்ட் எடுக்கணும். நமக்கு ரொம்ப ஆசை
தான், வெளியே போகணும், இங்கே சுற்றணும், ஃப்ரெண்டை பேசணும், இப்படி பார்க்கணும், அங்கே போகணும், ஓகே, சுரி நம்ம பார்க்க போவோம். ஆனாலும் நம்ம வந்து உண்மையாக அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுங்கன்னா நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து இல்லை நான் போக மாட்டேன், நான் போனேன்னா இந்த COVID-19 இந்த பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. இப்போ பாருங்க, இத்தனை வாரங்கள் ஆச்சு, இன்னும் ஆளுங்க மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் மறுத்துக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா ஒரு கூட்ட ஜனம் வந்து கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. அவங்க வந்து இங்க போயிட்டு இருக்காங்க, அங்க போயிட்டு இருக்காங்க, அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுதல் சொல்லும் போது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியணும். ரெண்டாவது முயற்சி எடுக்கணும். அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, நம்ம காய்கறி ஜாமான்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம வெளியே போவோம். ஸோ எல்லாம் வாங்கி வைக்கணும். ஓகே, சாப்பாடு வந்து ஆடம்பரமா நம்ம சாப்பிட முடியாது, சிம்பிளா தான் நம்ம சாப்பிட்டு ஆகணும். ஸோ இந்த மாதிரி முயற்சி எடுக்கணும். மூணாவது கீழ்ப்படிதல் என்ன செய்யணும்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். ஓகே, அப்ப நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியணும்னா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நம்ம சொல்லணும், நம்ம இருதயத்துக்குள்ள நமக்கு ஒரு உறுதி இருக்கணும். நம்ம வந்து ஓகே இதை செய்வோம், கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம இதை செய்துதான் ஆகும். ஏன்னா எல்லா நன்மைக்கும் அதை செய்வோம். Okay, so we must have a commitment. So firstly I said, if you have obedience, first you must obey the law. Secondly, you must be diligent, you must make effort to obey. And thirdly, you must be committed. No matter how difficult it is, no matter how uncomfortable you are, you must be committed to obey. And only if you do that, this COVID will go away. If not, another 6 months we will still be inside our house. ஓகே, சோ அதே மாதிரிதான் கடவுளுடைய வாக்கு தத்துவமும் அதே மாதிரிதான். நம்ம வந்து கீழ்ப்படியாட்டி நம்ம வந்து அவர் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதமும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படியே தான் நம்ம கஷ்டப்படுவோம். ஏன் தான் கேள்வி வரும். ஆனா அதோட பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம கீழ்ப்படியாததுனாலதான் இவ்வளவு கஷ்டங்கள் நம்ம அனுபவிச்சு செஞ்சுக்கணும். ஓகேயா? சோ இந்த Deuteronomy chapter 8 verse 1 வந்து அழகா நம்ம பார்த்தோம் 5 காரியம். Okay, in Deuteronomy chapter 8 verse 1 we saw about obedience, about the 5 things that God promised, and what he told them to do is only one thing: you must obey. You must obey. Okay, 5 காரியங்கள். ஆனா கடவுள் சொல்றாரு ஒரு காரியம் தான் நீங்க செய்யணும், நீங்க வந்து கீழ்ப்படியணும். ஓகே, கீழ்ப்படியணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும். நீங்க வந்து எல்லா முயற்சியும் எடுத்து அதன்படி நீங்க நடக்கணும். ஓகே, சோ ரெண்டாவது வந்து கடவுள் என்ன சொல்றாருன்னா, ரெண்டாவது வசனத்துல நம்ம என்ன பார்க்கலாம்னா, கடவுள் வந்து பரீட்சை வைக்கிறாரு. இங்க கீழ்ப்படி. இப்போ வந்து நான் வந்து ஒரு டெஸ்ட் நான் வந்து படிக்கிறேன். ஆனா டெஸ்ட் வைக்காட்டி நான் படிச்சேனா படிக்கலையா, புரிஞ்சிச்சா புரியலையான்னு டீச்சருக்கு தெரியாது. ஓகே, இஃப் the second point I want to talk about is the test. God's test. God tests everyone. He is testing our obedience. Okay, கடவுள் வந்து நம்மளுடைய என்ன சொல்வாங்க, கீழ்ப்படிதல்ல அவர் வந்து பரீட்சை பார்க்குற தேவன். நான் வந்து ஸ்கூலுக்கு போனேன்னா எனக்கு டெஸ்ட் வைப்பாங்க. நான் வந்து படிச்சேனா படிக்கலையா, புரிஞ்சிச்சா புரியலையா. ஓகே, so the test வந்து யாருக்கு அந்த டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, டீச்சருக்கு டெஸ்ட் வைக்கல, நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம தெரியணும் எனக்கு புரிஞ்சிருக்கா, நான் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேனா, அதுக்கு தான் டெஸ்ட். ஓகே, சோ அதே போலதான் கடவுள் வந்து எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாருன்னா, அவருக்கு டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்து அவருக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்து அவர் எதுவும் அதுல பெற்றுக்கொள்ளல, நம்மளுக்கு அதை வந்து பிரயோஜனப்படுத்துறதுக்காக கடவுள் டெஸ்ட் வைக்கிறார். சோ அந்த ரெண்டாவது வசனம் நான் தமிழ்ல வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமை படுத்தும் படிக்கும். ஓகே, தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ அல்லது கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, அதான் டெஸ்ட், சோதித்து, அவர் உன்னை சோதித்து. என்னத்தை சோதிக்கிறாரு? நீ கை ரூல்ஸ் கொடுத்துட்டாரு, கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து அவர் சோதிக்கிறாரு. சோதித்து உன் இருதயத்தில், ஓகே, உன் இருதயத்தை உள்ளத்தை நீ அறியும் படிக்கும். அப்ப ஏன் அதை சோதிக்கிறார்னா,
உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறதை நீ அறியும் படிக்கும். அப்போ நம்ம வந்து இந்த காலத்துல அவர் சோதிக்கும் பொழுது நம்ம அறியும் படிக்க அவர் சோதிக்கிறாரு. நம்ம எங்க இருக்கிறோம், அவரோட உறவுல நம்ம எங்க இருக்கிறோம், அவரோட வசனத்தின் கீழ்படுகிறதுல நம்ம எங்க இருக்கிறோம். ஓகே, நம்ம அவரை பிரியப்படுத்துறோமா, இல்லாட்டி நம்ம சொந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நம்ம இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டு ஓகே இருக்கிறோமா. ஓகே, அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளை சிறுமைப்படுத்தும் படிக்கு நான் என்ன அர்த்தம்னா நம்மள வந்து தாழ்த்துறாரு. பாருங்க, COVID-19 வந்தோடனே எல்லாரும் பெருசா பேசினவங்க கூட எல்லாம் வாய் மூடிட்டு வீட்டுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை நடக்கணும் யாருமே அவங்க கற்பனையில கூட அவங்க வந்து நினைச்சு கூட பார்த்ததில்லை. அப்போ எல்லா மனிதர்களும் அது யாரா இருந்தாலும், ஒரு ராஜா வீட்டுல கூட கோவிட் வந்து இருக்குது, உங்களுக்கு பேருக்கு ஒரு சின்ன கிருமி, பார்க்க முடியாத ஒரு கிருமி, ஆனா அது வந்து தேவனுடைய வேலையை செஞ்சிருக்குது. அப்போ ஒரு தேவன் எல்லா ஜனங்களையும் தாழ்த்தி அவரை நோக்கும்படி தேவன் வந்து இந்த காரியத்தை செய்திருக்காரு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஓகே நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல தேவன் சொல்றாரு, நான் உங்களை சிறுமைப்படுத்தும் படிக்கும் ஓகே நீங்கள் கட்டளைகளை ஓகே கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன்னை இந்த வனாந்திரத்தில் 40 வருஷம். அப்ப தேவன் என்ன செஞ்சிருந்தாரா, 40 வருஷம் டெஸ்ட் போட்டுட்டு இருந்தாரு. ஓகே, அளவும் ஓகே நடத்தி எல்லா வழிகளும் எல்லா வழிகளும் நினைப்பாயாக. சொல்றாரு இதெல்லாம் யோசித்து பாரு. Okay, so the second verse God talks about a humbling experience. He says he humble you. Okay, in English it's found in verse 2 and verse 3. Remember how the Lord your God led you all the way in the desert these 40 years to humble you. Okay, verse 2, to humble you and to test you in order to know what was in your heart, whether or not you will keep his commandments. He humble you to know what was in your heart. So are we humble now? Are we humble? Are we truly looking at ourselves and saying, God, I'm sorry. God, I've done so many things. I've gone so far away from you. I am sorry. God, please help me. I cannot help myself, but please help me. Are we saying that to God? Are we going back to his word, to study his word and tell God, you have to examine me, you have to correct me, you have to draw me closer to you. Okay, நம்ம வந்து தேவனை முன்பாக ஒவ்வொரு நாள் போய் நம்மளை தாழ்த்தி, தேவனே என்னை நீங்க பரிசோதித்து பார்த்து உங்களிடத்தில் என்னை இழுத்து கொள்ளுங்க, உங்க விருப்பத்தின்படி என்னை சரிப்படுத்துங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, உங்க வார்த்தையில நடக்க, உங்களை பிடித்து கொள்ள, உங்களை மகிமைப்படுத்த, என்னோட வாழ்க்கை நான் இல்லாம நீ உங்களுக்கு நான் அதை செய்து முடிக்க ஓகே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம ஹம்பிள் பண்ணணும். So the test is for me to humble myself. அந்த பரீட்சை வந்து கடவுள் வந்து யாருக்கு கொடுத்தா நமக்கு கொடுக்குறாரு. நம்ம வந்து நம்மளை தாழ்த்தி நம்மளை பரிசோதித்து பார்த்து ஓகே நம்ம வந்து அவருக்குள்ள ஒழுங்கா இருக்கோமான்னு நம்ம பார்க்கிறதுக்கு தான் இதை கொடுக்குறாரு. சோ அந்த டெஸ்ட்ல வந்து நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். நம்ம பாஸ் பண்ணாட்டி கடவுள் என்ன சொல்றாரு, ஒரு ரைச்சஸ் மேன் ஓகே நீதிமான் வந்து உழுந்தால் 7 தடவை உழுந்தா கூட அவர் வந்து தூக்கி எடுக்கிற தேவன். ஓகே, சோ நம்ம வந்து உழுந்தா ஓகே அது நம்ம முயற்சினால நம்ம உழுறோம். ஓகே, நம்ம முயற்சி பண்றோம் ஆனா உழுறோம். ஆனா கடவுள் வந்து அதை பார்க்கல. நம்ம எவ்வளவு தூரம் ஓகே அவரோட நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ அவர் வந்து கை நீட்டி அவர் நம்மளை தூக்குவார். அது ஒரு நிச்சயம். ஓகே, சோ மூன்றாவது நம்ம என்ன பார்க்கலாம்னா அந்த 3வது வசனத்துல தேவனுடைய mercy, God's care and mercy, தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய கிருபை, தேவன் நம்மள வந்து அப்படியே சரி எப்படியாவது போங்க, நீங்க தான்
என் கட்டளைகளை வந்து நீங்க வந்து கீழ்படியல, சோ எப்படியாவது நீங்க போங்கன்னு அவர் வந்து அந்த 40 வருஷம் விடல. மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பி அவர்களை காத்து கொண்டு அந்த வனாந்தரத்துல பாம்புகள் விஷப்பூச்சிகள் இருக்கு எல்லாத்தையும் காத்து கொண்டு. ஓகே, அந்த 3வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா நம்ம பார்ப்போம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல கர்த்தருடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களுக்கு அறியாம இருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தான். தமிழ் நம்ம பிதாக்கள் வந்து இந்த மன்னாவை வந்து ஒரு நாள் கூட அவங்க வந்து சாப்பிட்டது இல்லை. ஆனா அந்த வனாந்தரத்துல 40 நாள் 40 வருடம் அவங்க வந்து அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க. ஒரு நாள் கூட அது இல்லாம போனது இல்லை. அப்போ தேவன் வந்து அந்த மன்னாவை வைத்து போஷித்தாரு. முதல்ல அவர் என்ன உண்டாக்குனாரு? பசியை உண்டாக்குனாரு. 2வது என்ன உண்டாக்குனாரு? மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல. நம்ம எப்பொழுதும் அப்பத்தினாலதான் நம்ம வந்து எப்பொழுதும் அப்பத்தை தான் நம்ம தேடுவோம். நம்ம எப்பொழுதும் சாப்பாடை தேடுவோம். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம எப்பொழுதும் நம்ம பணத்தை தேடுவோம். நம்ம நேரத்தெல்லாம் அதுக்குதான் நம்ம செலவழிப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதுதான் நமக்கு செழிப்பை கொடுக்குது, அதுதான் நமக்கு வல்லமையை கொடுக்குது. நம்ம நம்பி இந்த உலகத்துல காரியத்துல நம்ம வந்து ரொம்ப தேடிக்கிட்டே போயிட்டு நம்ம கடவுளோட ரொம்ப தூரமா நம்ம வந்துட்டோம். The 3rd verse talks about God, who humbled you, causing you to hunger and then feeding you. You hunger first and then he fed you with manna which neither the fathers had known. Nobody has eaten manna. It was the food of angels, and he gave them for 40 years. Why? To teach you that man does not live by bread alone. So கடவுள் வந்து உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிற இந்த நாட்கள்னா, மனுஷன் அப்பத்தினால பிழைக்க மாட்டான். நீங்க வந்து 7 நாள் 12 மணி நேரம் 15 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சாலும் அந்த காசு வைத்து நீங்க பிழைக்க மாட்டீங்க. அந்த வருமானம் உங்களை வந்து பிழைக்க வைக்காது. ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும். அப்ப இந்த இடத்தில் 2 காரியம் கடவுள் சொல்றாரு. ஒண்ணு, நம்ம உடலுக்கு போஷிக்கிறதுக்கு மன்னா கொடுக்குறாரு. நம்மளுடைய ஆவி போஷிக்கிறதுக்கு அவர் வந்து அவருடைய வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போ எது ரொம்ப முக்கியம்? அந்த ஆவி தான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ஆவி நம்ம பலப்படுத்தும் போது நம்ம எல்லா காரியமும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஓகே, so we can overcome everything when we eat the word of God, when we meditate the word of God, when we put it into our heart and it strengthens us, it strengthens our spirit. We can overcome anything because God said you shall not live by bread alone, but you shall live by every word that comes from the mouth of God. That's why you must meditate. God told Joshua, meditate on my word day and night and you will prosper. யோசுவாவுக்கு சொன்ன காரியம் கடவுள் என்ன சொன்னார்னா, நீங்க வந்து இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையில நீ வந்து தியானமாயிரு, நீ வந்து செழிப்பா இருப்ப. You will be well, you will do well, no man can stand before you. சரியா? சோ நம்ம வந்து நம்மளுடைய ஃபேத்ல வந்து நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணணும். நம்ம பேபி மாதிரி இருக்க முடியாது. அப்ப தேவன் இந்த கஷ்டத்தெல்லாம் உண்டாக்கி அவர் பக்கம் திருப்பி நம்மள வந்து அப்படியே வழி நடத்தி வந்து நம்மள வந்து என்ன செய்யறாருன்னா டீச் பண்றாரு, நம்மள வந்து ட்ரெயின் பண்றாரு. அவருடைய வாக்கிய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு ஸ்டெப் பை ஸ்டெப். சோ நம்ம ஹங்கரியா இருக்கும் போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, கஷ்டம் வரும்போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆனா நம்மள கடவுள் கிட்ட நம்ம நெருங்கி வர இதெல்லாம் அவரு செய்து வராரு. அப்போ இந்த 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, 4வது வசனத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த 40 வருஷம் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழுதாய் போகவில்லை, உன் கால் வீங்கவும்
இல்லை. இப்போ கடவுள் வந்து அந்த வனாந்தரத்துல அவங்கள விட்டதுல அவங்கள வந்து பாதுகாத்து அவர்களை ஓகே கவனமாய் அந்த 40 வருஷம் அவர்களை வழி நடத்தி வந்தாரு. God did not leave them like abandoned children in the wilderness. Okay, in verse 4 we read that your clothes did not wear out and your feet did not swell during these 40 days. So கடவுள் சொல்றாரு 40 வருஷம், okay, 40 days your clothes did not wear out. Even our shoes wear out. We all buy shoes, few months we have to buy another shoe, but for God's children their shoes did not wear out, their clothes did not wear out. It was like new. Can you imagine? This is what we call God's miraculous providence. இது வந்து ஒரு சாதாரணமான கடவுள் செய்யற காரியம் இல்லை. இது வந்து ஒரு மிரக்கல், ஒரு அற்புதம். ஓகே, யார் அவர்களை நம்புறாங்களோ, அவரை நம்புறாங்களோ அவங்க வாழ்க்கையில வந்து மிரக்கல் நடக்கும். அதனால தான் கடவுள் சொல்றாரு, நீங்க வந்து அப்பத்தினால மட்டும் பழிக்க மாட்டீங்க, என்னுடைய வார்த்தையினால நீங்க பழிப்பீங்க. So God is looking at our faith. தேவன் வந்து நம்மளுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை அவர் ரொம்ப வேல்யூ பண்றாரு. அது வந்து நம்மளுடைய விசுவாசம் அவர் பார்வையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் மேல நம்ம விசுவாசம் வைத்திருக்கோமா? ஸோ இந்த நான் ஷேர் பண்ண காரியத்துல முதல்ல நான் சொல்லியிருந்தேன் ஒபீடியன்ஸ், ரெண்டாவது நான் சொல்லியிருந்தேன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து அவங்களுடைய விசுவாசத்துக்கு டெஸ்ட். ஓகே, அண்ட் மூணாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கடவுள் கத்து கொடுத்தாரு எப்படி அவங்க அந்த டெஸ்ட் அவங்க மேற்கொள்ளலாம், அவருடைய வார்த்தையினால மேற்கொள்ளலாம். ஓகே, அண்ட் நாலாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கடவுளுடைய கேர், கடவுள் வந்து எப்படி அவங்கள வந்து கேர்ஃபுல்லா கவனமா அவர் வந்து இந்த வனாந்தரத்துல 40 வருஷம், ஒரு நாள்ல 2 நாள்ல 40 வருஷம் அவங்க வந்து ஒரு சின்னங்கான ஜனம் இல்லை அவங்கள வழி நடத்திருக்கு. ஆனாலும் 40 வருஷம் தொடர்ந்து அவர்களை கொண்டாந்து அந்த தேச யோர்தான் தண்டி வரைக்கும் அவர் வந்து கொண்டாந்து வைத்தார். So we see here, first I talked in this Deuteronomy chapter 8 and verse 1 to 5. First I talked about the obedience. Obedience is very important to God's word if we want a reward. And secondly I talked about the test. God is giving a test to our faith. He wants to test us. He wants to humble us. And thirdly I talk about teaching. God is teaching how we must depend on Him. We must depend on the Lord if we want to live in this world. If we are going to go with our own understanding, we cannot live in this world. நம்மளுடைய சொந்த ஞானத்துல நம்ம நடக்கணும், நம்ம நினைச்சோம்னா இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து நிக்க முடியாது. ஓகே, நம்மள தாக்குறதுக்கு பிசாசு வகை தேடி இருக்கிறான். We must always be aware the devil is waiting when he can make us to fall. And fourthly I talk about God's care. God cares for us. He provided for them. Their shoes did not wear out. அவங்க இது வந்து தேய்ச்சி போகவில்லை. And கடைசிலி 5வது வசனம், ஓகே, 5வது வசனம், ஓகே, இதை வாசிக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர், okay, he's telling I am your God, I have a right, you are my creation, I have a right to correct you. But he says like a son. தன் புத்திரனை, அப்ப நம்ம கடவுள் நம்ம எப்படி பார்க்கறாருன்னா அவருடைய புத்திரனை போல பார்க்கறாரு, அவருடைய சொந்த பிள்ளைகளாக பார்க்கறாரு. சோ நம்ம வந்து ஏன் இதெல்லாம் நம்ம தாண்டி போனோம்னா, ஓகே, உன்னை சிருஷ்டிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தை அறிந்து கொள்வாயாக. அப்போ நம்ம வந்து ஒரு கஷ்டத்துக்குள்ள நம்ம போறோம்னா நமக்கு தெரியணும் நம்ம தான் கரெக்ட் பாத்துல தான் இருக்கோம். கடவுள் வந்து நம்மளை சிருஷ்டிக்கிறாரு. அப்போ நம்ம வந்து அவருடைய கண்களை நோக்கி அவருடைய இருதயத்தை நோக்கி நம்ம வந்து கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை கரெக்டான பாத்துல கரெக்டான வழியில அவர் நம்மளை எடுத்து செல்ல முடியும். ஓகே, சோ இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 5லிருந்து என்ன பார்க்கிறோம்னா, முதல்ல நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க படிக்கணும். ரெண்டாவது அவர் சொல்ற காரியத்தை நம்ம கீழ்ப்படியணும். மூணாவது அவர் செய்த காரியங்களை நம்ம எப்பொழுதும் நினைவு கூறணும். ஓகே, அண்ட் நான்காவது நம்ம வாழ்க்கையில வந்து எந்த சோதனை வந்தாலும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை சிரிச்சிட்டது போல, ஓகே, அவர் வந்து நம்மளை சிரிச்சிருக்கார். நம்ம வந்து ஒரு வழியில தான் நம்ம போக முடியும், அவருடைய சித்தத்துல தான் போக முடியும். ஒரு தண்டவாளத்தை பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 லைன் இருக்கும், ஆனா 2ம் சேர்ந்துதான்
போவோம் ஒரே இடத்துக்கு. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் ஒன்றாய் இணைந்து இருக்கும்போது நம்ம சரியான இடத்துல நம்ம போய் சேருவோம். இதுதான் கடவுளுடைய விருப்பம். Okay, so we see in the 5th verse that God disciplines. It says in verse 5, know then in your heart that as a man disciplines his son. So God disciplines us as his son. So he disciplines us. He wants to discipline us. He wants us to be in his will, just like two tracks of a rail line. Okay, it has to go together in one direction. Our will must be same with God's will. So when both come together, we will always be going in the right direction. So திரும்பியும் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சா தான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கொள்ளுங்க. திரும்பி இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1-5 வாசிங்க. கடவுளுடைய நன்மைகளை நினைத்து, ஓகே, அவருடைய வழிகளை நீங்க நடந்து, ஓகே, அவருடைய சிட்சியை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட் மேன், ஒரு தேறின ஒரு மகனாக மகளாக கடவுள் உங்களை உருவாக்கி உங்களை செழிப்புக்குள்ள அவர் உங்களை எடுத்து செல்வார். இதுதான் அவருடைய விருப்பம். Okay, I just like to challenge you with this. Remember, okay, that God is a good God and he will want you to obey him and walk in his ways, and he wants you to walk in the life that he has given you, and he wants you to accept the discipline in your life so that he can make his perfect will and his perfect plan to come into your life, because he wants to prosper you, he wants to align you, and your desires and his desires must come together, that you have one direction and you will go in one direction. And this is the reason is so that God can rule in us and through us. He's ruling from heaven through his word, through his Holy Spirit. He's ruling us so that we will go together with him till the end, till we finish our race. Okay, so கடவுள் வந்து நம்மளை அரசாளுகிறார். அவர் வந்து ஒரு ராஜா. அவர் பரலோகத்திலிருந்து அரசாளர். அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்காரு. நம்மளை வந்து ஒரு வழியில நடத்தி கடைசி மட்டும் அவரோட இணைந்து அவரோட நடக்க அவர் விருப்பப்படுகிற தேவன். So இதோட okay, நீங்க திரும்பி இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1-5 நீங்க திரும்பியும் வாசித்து கடவுள்கிட்ட கேளுங்க, இன்னும் என்னிடத்தில் என்ன காரியங்கள் நான் செய்யணும்னு. அவர் உங்களுக்கு வழி நடத்துவாரு, உங்களை செழிப்புக்குள்ள வழி நடத்துவார். God asked the Lord to examine you and teach you and instruct you, that he may be able to guide you in the right direction, that he may prosper you. This is what the Lord wants to do. Okay, shall we pray? ஹalleluya. நன்றி தேவனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலப்பா நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியமும் அப்பா கர்த்தாவே நீங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதி வைத்ததுக்காக நன்றி அப்பா. இதன்படி நாங்கள் கீழ்ப்படிஞ்சு உமக்கு பிரியமாக நடந்து அப்பா உங்களுடைய வசனத்தின் படி ராஜா நாங்கள் கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, we pray. Lord, we thank you for the word that you have given us. Lord, we pray that you will write these words in the tablet of our heart, that we may please you and walk with you and do what is in your will and your desire. Father, we just commit everyone here into your hands. Let your name be glorified in each one of our lives. Oh Father, that we may live for you, for your Son Jesus Christ, in obedience to your Holy Spirit. In Jesus' name we pray. Amen. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்ப்போமாக. நாளை கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக தேவன் நாளை கூட மத்தியில் வார்த்தை கொண்டு வந்திருக்கிறார். அவரை நம்மளுக்கு பாதுகாப்பான தேவனாக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சரியாக இந்த வேலை கூட யாரும் ஒன்றாக இணைந்து தேவன் நோக்கி பார்ப்போமாக. கர்த்தாவே உண்மையை துதிக்கிறோம். ஓ மகிமை இருந்த கர்த்தாவே மேலாக உயர்த்துகிறோம். ஓ மகிமை 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 மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சேர்ந்து பாடுமா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா.
கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஓகே, நன்றி 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 கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, அவருடைய பாதி நாளை கூட ஆண்டவரே அப்பா எங்களுடைய அன்பின் கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா, அவருடைய அப்பா எங்களோடு போய் நாள்தோறும் தகப்பனே காலை முதல் மாலை வரை ஆண்டவரே எங்களுக்கு துணியாக இருந்து வருகக்கூடிய தேவன் ஆண்டவரே, எங்களை கரப்படுத்த வழிநடத்தக்கூடிய தேவன் ஆண்டவரே அப்பா. அப்பா எங்களை தகப்பனேப்பா ஒருபோதும் கைவிடாமல் எங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே அப்பா. முக்கிய மகிமையும் கனத்தையும் செலுத்தினோம் தகப்பனேப்பா ஆண்டவரே. வார்த்தை தகப்பனே எங்களை உருவாக்கட்டும் கர்த்தாவே. எங்களை தகப்பனேப்பா வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற தேவன் நீராக இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே அப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய கர்த்தாவே அப்பா. உங்களுடைய வழியை நடப்பதற்கு ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நீங்க துணையாக இருக்க உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீரே தகப்பனேப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தகப்பனேப்பா வழிநடத்தும்படிக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம் ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எவரும் கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.